இனிய உறவுகளுக்கு மதுரை முத்துலட்சுமியின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்குவோம். நம்ம சேனலில் பாம்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் பெருச்சாளி வராமல் இருக்க, எலி வராமல் இருக்க ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, தொல்லை தாங்க முடியலை அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆமாங்க, இந்த எலி தொல்லை ரொம்ப தாங்க முடியலை. அதுக்கு நாங்கள் எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கோம். அங்கே கிரைண்டர், மிக்சி, ஃபேனு இந்த மாதிரி ரிப்பேருக்கு நிறையா வரும் இல்லையா? அப்போ பொருட்கள்லாம் ஒரே இடத்துல நிறையா குமிஞ்சு கிடக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் இருக்க வயர்களை ஃபுல்லாக கடிச்சு போட்டுறதும் இல்லாமல் அதுலேயே உட்காந்து கிரைண்டர்லாம் உட்காந்து நிறைய குட்டிகள் போட்டு வச்சுருதுங்க. அந்த குட்டிகள் போட்டுட்டு எச்சத்தை நிறையா போட்டு அந்த இடமே ஸ்மெல்லாக இருக்கும், ரொம்ப அருவருப்பாக இருக்கும். அதை விட நம்ம பொருட்கள் வீணாகிறத விட நமக்கு நோய்களை பரப்பி விட்டு போயிடுதுங்க. சுவாச பிரச்சனை, வாந்தி, ஆஸ்மா, காய்ச்சல் இந்த மாதிரி நோய்களும் வருது. நான் குட்டியாக ஒரு வீட்டு தோட்டமும் மாடி தோட்டமும் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் வீட்டு தோட்டத்துலேயும் எலிகளுடைய தொல்லை தாங்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வலை தோண்டி வச்சுருக்கு. அதே மாதிரி மாடி தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய்கள் ஃபுல்லாக கடிச்சு வச்சுருதுங்க, நிறைய வேஸ்ட் ஆகுது. எலிகள் நம்ம வீட்டு பக்கமே வராமல் கடைகள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அதுகளுக்கெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸும், நம்மளுடைய கிச்சன்களுக்கு எலிகள் வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அந்த அனுபவத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கடைகளுக்கும் இந்த வீட்டு தோட்டம், மாடி தோட்டத்துக்கும் எலி வராமல் இருக்கிறதுக்காக ப்ளீச்சிங் பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீச்சிங் பவுடருங்க நம்ம பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணாலே அதோடைய ஸ்மெல் நம்மளாலே தாங்க முடியாது. அதனால் இந்த ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணும் போது எலிகளுக்கு சுவாச பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிடும். அதனால அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு பட்ட உடனே அந்த இடத்துல இருந்து ஓடிடும். அடுத்து எலி அந்த பக்கம் வரவே வராது. இப்போ மளிகை கடை, இப்போ எங்களோட கடை, இந்த மாதிரி கடைகள் இருக்கிற இடத்துலங்க அங்கங்கே பேப்பரில் நம்ம ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி அந்தந்த இடத்துல வச்சு விட்றலாம். இல்லைன்னா அந்த இருக்கிற பொருட்களை சுற்றி கிரைண்டரை சுற்றியோ அந்த மாதிரி பொருட்களை அடுக்கி வச்சுருப்போம்ல, அந்த இடத்த சுற்றி நம்ம போட்டு விட்டுறலாம். கண்டிப்பாக 100% அந்த பக்கம் எலி வரவே வராதுங்க. பாருங்க, கத்திரிக்காவை என்ன பாடுபடுத்தி வச்சுருக்க பாருங்கள், எப்படி கடிச்சு வச்சுருக்க பாருங்கள். நம்ம ஒரு நாற்று விட்டு கத்திரிக்காய் காயாக வர்றதுக்கு, நம்ம அறுவடை எடுக்கிறதுக்குங்க கிட்டத்தட்ட 60 நாள் 50 நாளுக்கு மேலே காத்துட்ருக்கணும். அப்படி கரெக்டாக அறுவடை எடுக்கிற நேரத்தில் எப்படி கடிச்சு வச்சுருக்க பாருங்களேன். இப்படி நிறைய கத்திரிக்காய்கள் கடிச்சு வச்சுருங்க. அதில் பாதுகாக்கிறதுக்காக நான் சில சமயம் ரொம்ப அரிதான கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, விதைக்காக இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு கவர், நர்சரி கவர் போட்டு மூடி வச்சுருப்பேன். இந்த மாடி தோட்டத்தில் எலி வராமல் இருக்கிறங்க ப்ளீச்சிங் பவுடரை இந்த மாதிரி க்ரோ பேக்கு, இந்த வாட்டர் கேன்லாம் வச்சுருக்கோம்ல, பெயிண்ட் வாலியெல்லாம் அந்த இடத்த சுற்றி அப்படியே போட்டு விட்டுறணுங்க. கண்டிப்பாக எலி வரவே வராது. அதே மாதிரி அந்த மண்ணில் நம்ம வெங்காயம், பெரிய வெங்காயம் தோல்லாம் உரிக்கிறோம் இல்லையா, வெங்காயத்தோல், அது எந்த வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பெரிய வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த வெங்காயத்தோல், வெள்ளைப்பூடு தோல் அதெல்லாம் மேலே போட்டு விட்டுருவேங்க. அந்த ஸ்மெல்லுக்கும் கண்டிப்பாக எலி வரவே வராது. பாருங்கள் எவ்வளோ அழகான கத்திரிக்காய் இருக்குது. இது விதைக்காக வச்சுருக்கோம். இதை கடிச்சு வேஸ்ட் பண்ணிடும் இல்லையா, அதுக்கப்புறம் அதை விதையை எடுக்க முடியாது. அதனால இதுக்கு நான் கவர் போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்கேங்க. இப்படி தான் அந்த பச்சை கத்திரிக்காயும். இங்கெல்லாம் ஒரு கத்திரிக்காயே குறைஞ்சது ஒரு 150 கிராமுக்கு மேலே இருப்பாங்க. 2 கத்திரிக்காய் இருந்தாலே நம்மளுக்கு போதும். அடுத்து தரைத்தோட்டங்க. தரைத்தோட்டத்துக்கு போடும் பொழுது இப்போ நான் இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட செடியோ இல்லைன்னா கோழியோ இல்லை அப்படிங்கும் போது எலி வலை தோண்டி இருக்கும் இல்லையா, அந்த வலைக்குள்ளே ப்ளீச்சிங் பவுடரை போட்டு விட்ருங்க. ஒரு 5-6 இடத்துல தோண்டி வச்சுருக்கோம், 5-6 இடத்துலையும் நீங்கள் போட்டு விட்ருங்க. தொடர்ந்து இன்றைக்கி போடுங்க. அப்புறம் 2 நாள் அந்த ஸ்மெல் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் போடுங்க. இப்படி தொடர்ந்து 2-3 தடவை போடும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கமே எலி வரவே வராது. மற்ற எலி கண்டிப்பாக வராது. அதை விட பாம்புகள் கண்டிப்பாக வராதுங்க. அந்த ப்ளீச்சிங் வாடைக்கு பாம்பும் வராது. அதே நேரத்தில் கரப்பாம்பூச்சி, பாச்சா இந்த மாதிரி பூச்சிகளும் வரவே வராது. இப்போ நான் கோழிகளும் வளர்க்குறேன். தரை தோட்டத்தில் சின்ன சின்ன செடிகளும் வளர்த்துட்ருக்கேன். அதனால நம்ம ப்ளீச்சிங் பவுடரை நம்மளுடைய அந்த எலி வலைக்குள்ளே, வெளி தோண்டி இருக்கிறதுலே அந்த வலைக்குள்ளே அப்படியே கொட்டி விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய அந்த மண் வளமும் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதே நேரத்தில் கோழிகள் அதை கிளறிடுச்சு அப்படின்னா கோழிகளுக்கும் சுவாச பிரச்சனை வரும். அதே இது கோழி குஞ்சுகள் அதே மாதிரி கிளறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுகளுக்கு இறப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், ஒரு பேப்பரில் ப்ளீச்சிங் பவுடரை கொட்டி அந்த எந்தெந்த இடத்துல எலி வருது, எலி வலைகள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக பேப்பரில் கொட்டி வச்சிருவேங்க. காலையில் எழுந்த உடனே நான் அதை ஃபுல்லாக எடுத்துருவேன். மறுபடியும் அடுத்த நாள் சாயந்தரம் வைப்பேன். இப்படியே நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன். நம்ம இப்படி வைக்கிறதுனால அந்த ப்ளீச்சிங் பவுடரோடைய ஸ்மெல்லு அந்த வலைக்குள்ளே போயிட்டுங்க எலி ஃபுல்லாக போயிடும். அதே நேரத்தில் நம்ம கோழிகளும் பாதுகாப்பாக இருக்கும்.
இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டு பக்கம், அதாவது அந்த செடிகள் இருக்கிற இடத்துக்கோ, மாடி தோட்டத்துக்கோ, வீட்டு தோட்டத்துக்கோ, இல்லை கடைகள் வச்சுருக்கீங்க, மளிகை கடை, இந்த மாதிரி கடைகள் இருந்தாலும் கண்டிப்பாக எலிகள் வந்து அந்த பக்கம் வரவே வராது. அடுத்து வந்து கிச்சனுக்கு எலி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதே டிப்ஸை வந்து நீங்கள் காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கார்லேயும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலி வராது. கிச்சனுக்கு வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால அங்கே வந்துட்டு நான் கிராம்பு தைலம் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராம்பு தைலத்தோட இந்த ஸ்மெல்லு வந்து எலிகளுக்கு சுவாச பிரச்சனை இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால வந்து கிச்சன் பக்கமே வந்துட்டு எலிகள் வராது. இந்த கிராம்பு தைலத்தை எடுத்துட்டுங்க, ஒரு காட்டனில் நல்லா நனைச்சி நல்லா குட்டி குட்டி பால்ஸாக நிறையா செஞ்சு வச்சுட்டுங்க, ஸ்டவ்வுக்கு கீழே, நம்ம காய்கறி கூடைகள்லாம் வச்சுருப்போம்ல அங்கே, சிங்க்கு இருக்கும்ல அந்த இடத்துல, அதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டர் இதுக்கெல்லாம் கீழே, ஃப்ரிட்ஜுக்கு கீழே, இப்படி எங்கெல்லாம் எலி வரும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த பாலை வச்சு விட்றணுங்க. கண்டிப்பாக 100% எலி வரவே வராது. கிச்சனுக்கு வந்து எலி எந்த வழி வருதோங்க அங்கேயும் வச்சு விடுங்க. கண்டிப்பாக உங்களோட கிச்சனுக்கு எலி வரவே வராதுங்க. இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுசாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.